வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பரவளையம் சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்ல இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். தரை மட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட ஒரு குழாயிலிருந்து வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை ஒரு பரவளையத்தை ஏற்படுத்துகிறது. எவ்வளவு அழகாக நம்ம நார்மல் ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணுறத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தரைமட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக, ஸோ கீழேருந்து ஒரு குழாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த குழாயிலேருந்து நீர் வெளியேறுவதை, நீர் ஒரு கர்வ் ஷேப்பில் தானே வெளியில் போகுது. ஸோ அந்த கர்வ் ஷேப்பில் வெளியேறதை பரவளையமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேலும் இந்த பரவளைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது. ஸோ மேலே அப்பர் ஆஃபில் இருக்குது. குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியாக செல்லும் நிலை குத்துக்கோட்டிற்கு 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது. அதாவது குழாயிலேருந்து 2.5 மீட்டரில் அந்த 3 மீட்டரில் அந்த ஸ்பேஸ் இருக்குது, தண்ணி வெளியேறதுக்கான அந்த டேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனில் குத்துக்கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும். ஸோ தரையில் விழுங்கிறது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஷின் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 4 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. 7.5, 2.5, 3 நமக்கு ஒரு கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி டயக்ராமாக போடுறதுன்னு பார்க்கலாம். கீழேருந்து அப்படிங்கிறப்ப நமக்கு கீழ் நோக்கி கர்வ் தான் நம்ம போட முடியும். இந்த ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ராக்கெட் கீழேருந்து போகுது அப்படின்னு சொன்னோன்னா கீழே இருந்துங்கிறப்ப கீழ் நோக்கி நம்ம சமன்பாடு தான் எடுத்திருந்தோம். ஸோ அதே பேட்டர்னில் தான் எடுக்கணும். எக்ஸு ஒய் கீழே இருந்துங்கிறப்ப இந்த கர்வ் இங்கேருந்து போடுங்க, இங்கேருந்து போகுது. அடுத்து இது வந்து ஓவராலாக 7.5. தரைமட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 7.5 A2 ஆரிஜின் வேறு இருக்கிறது. அடுத்து மேலும் இது பரவளையின் முனைவாயிலிருந்து அமைகிறது. குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது. அப்போ 2.5 மீட்டர் கீழேங்கிறப்ப ஒரு 2.5 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது மொத்தத்துக்கு 7.5, இதில் 2.5 எடுத்துக்கோங்கன்னா நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியே செல்லும் நிலை குத்துக்கோடுனா ஒரு டேப் வசூல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 3 மீட்டர்ஸ் இருக்கதா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழியாக விழுற தண்ணி எங்கே வந்து விழும், இதுதான் நம்மளுடைய கொஷின். இப்போ இவ்வளோ தூரம் இருக்குது, இதில் 2.5 மீட்டரில் எங்களுக்கு ஒரு நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 3 மீட்டரில் ஒரு கேப் ஒரு டேப் வைக்கிறாங்கன்னா இந்த வழியாக தண்ணி லீக் ஆகுறது எப்படி வந்து விழும், எவ்வளோ தூரத்தில் வந்து விழும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஷின். ஸோ கொஷினை பாருங்கள். 7.5, 2.5, 3 இங்கே கியூவோட வேலையை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஆக்சிஸை பொறுத்து நம்ம கோட் பண்ணணும். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா 2 வேல்யூமே பாசிட்டிவாக இருக்கலாம். இது செகண்ட் குவாட்ரண்ட்னா எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆரால் நெகட்டிவாக தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் குவாட்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இதை பொறுத்து தான் நம்ம ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறத கோட் பண்ண முடியும். ஸோ டேட்டா எழுதுறது பெருசில், சிம்பிள் கரெக்டாக போடணும். அப்படி போட்டால் தான் நம்மளால் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுத முடியும். ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதினா தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான கேல்குலேஷன் கரெக்டாக வரும். இப்போ நமக்கு ஏங்கிறது 7.5 கொடுத்துருக்கோம். அடுத்து 2.5 ரெடியூஸ் ஆகுது. இங்கே 3 மீட்டரில் நம்ம வெளியில் வருது. அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கலாம், இது எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ இன்பிட்வீன் இதில் என்னவாக தான் இருக்குது, 2.5 தான் இருக்குது. ஸோ 3 and 2.5 தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ பாயிண்ட்டை ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எழுதும்போது எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக எழுதணும், ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக எழுதணும். ஸோ 3, -2.5 முடிஞ்சுது. இது ஓவராலாக கீழே தான் வந்து தண்ணி விழப்போகுது. ஸோ கீழேங்கிறப்ப எவ்வளவு தூரத்தில் கேட்டிருக்காங்க, தரைமட்டத்தில் விழும் எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காணுங்க. அப்போ தூரம் we don't know. ஸோ அதை எக்ஸ்னே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால எக்ஸ்னே எடுத்துக்கலாம். அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ என்னது, ஓவராலாக தண்ணி சப்ளை ஆகிறது 7.5. ஸோ அதை தான் இங்கே எடுக்கிறோம் 7.5. இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவில் எடுக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி முதல்ல டயக்ராமை கரெக்டாக கோட் பண்ணிவிட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டாலே ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ டயக்ராம் பாருங்கள். 7.5 கொடுத்துருக்காங்க. அடுத்து 2.5, 3. ஸோ 3 மீட்டரில் இதோட பாயிண்ட்டு 3, -2.5. நமக்கு கேட்டிருக்கிறது எவ்வளவு தூரத்தில் அப்படிங்கிறப்ப x1, -7.5.
இப்போ ஸ்டெப் 1 எழுதலாம் கொடுக்கப்பட்டவை. ஃபர்ஸ்ட் வி ரைட் அவர் கிவன் டேட்டாஸ். ஸோ உயரம் பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர். தொடும் பாதை ஒரு பரவளைய பாதையில் இருக்கிறது. குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் உயரத்துலேருந்து கீழ் நோக்கி வருது. இந்த குத்துக்கோட்டு பிரேக் ஆகிற உயரம் பார்த்திங்கன்னா 3 மீட்டர். குத்துக்கோட்டிலிருந்து நீரானது தரையில் விழும் தூரம் இந்த இடத்துல அப்படியே கர்வ் ஃபார்ம் ஆகி வருதுல்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் எப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஷின். இது இந்த கர்வ் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. ஸோ பரவளையத்தில் 4 டைப்ஸில் நமக்கு கீழ்நோக்கி டைப்பில் தான் இது வரும். பரவளையம் கீழ்நோக்கி திறப்புடையது அப்படின்னா சமன்பாடு என்னது? x² = -4ay. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச டயக்ராமில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் எழுதுனதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிற பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். P என்பது 3, -2.5. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு. ஸோ இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளால் எந்த பாயிண்ட்டை கேல்குலேட் பண்ண முடியுதோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இது x, இது y. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூ போட்டிங்கன்னா 3² and -4a × ஒய்யோட வேல்யூ 2.5 கூட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? 3² வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 9. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 × 2.5ங்கிறப்ப 10a. நமக்கு தேவை ஏவோட வேல்யூ தான், தட் இஸ் 9/10. இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். a = 9/10 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? x² = -4 × aக்கு பதிலாக 9/10 × y. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது நார்மலாக ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன். அது நமக்கு கீழ் நோக்கி திறப்புடையதுன்னு கொடுத்ததுனால x² = -4ay சப்ஸ்டிட் பண்ணிங்க. அடுத்து இப்போ கிடச்சிருக்க செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டா வைஸ் நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 3 மீட்டர் குழாயிலேருந்து தண்ணி கீழ் நோக்கி வரும்போது எவ்வளவு தூரத்தில் அது தரையை வந்தடையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஷின். அப்படிங்கிறப்ப நமக்கு கிராஃப் எப்படி வரும்? நம்மளுடைய பாயிண்ட்டு நமக்கு கொஷின் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு தான் தேவை. x1, -7.5 தான் தேவை. ஸோ நம்ம பரவளைய ஈக்குவேஷன் இந்த டயக்ராமுக்கு நம்ம இப்போ பார்த்தாச்சு. அப்போ x1, -7.5க்கு எவ்வளோ ரீச் ஆகுதுங்கிறது இப்போ பார்த்துக்கலாம். ஸ்டெப் 3. மேலும் x1, -7.5 என்ற புள்ளி பரவளையத்தில் உள்ளது. இதுவும் அந்த கிராஃபில் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக x1² = -4 × 9/10 × ஒய்க்கு பதிலாக -7.5. ஸோ மைனஸ் ஆகும். இதை மாடிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27. இது x1² வேல்யூ. நமக்கு இங்கே x² இருக்கிறதுனால நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா x1² வந்திருக்கு. நமக்கு தேவை x1 எவ்வளோ தூரங்கிறப்ப பாயிண்ட்டாக தான் நம்ம எழுதணும். ஸோ x1ங்கிறப்ப 3√3. இதை ரெடியூஸ் பண்ணுறது நீங்கள் கேல்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுவும் ஓகே தான். வர ஆன்சரை டேரெக்டாக எழுதிக்கலாம். தேர்ஃபோர் தண்ணீர் தரையை தொடும் இடத்துக்கும் குழாயின் முனையிலிருந்து வரையப்படும் குத்துக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 3√3 மீட்டர் ஆகும். அவ்வளோதான் கொஷின். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு டயக்ராம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த ப்ராப்ளத்தில் கொஷின் எழுதியிருக்கிறாங்க. இந்த கொஷினுக்கு வைஸ் நம்ம டயக்ராம் போட்டோம். டயக்ராம்லேருந்து இது எந்த கர்வ் எந்த டைப்புங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஏ வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஏ வேல்யூ கிடச்சதுக்கடுத்து நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ, போன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ tan θ வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரத்தில் தண்ணீர் தரையில் வந்து விழும் அப்படிங்கிறது நம்மளோட கொஷின். அப்போ பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணால் ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும், கொஷின் பெருசாக இருக்குது, டயக்ராம் கரெக்டாக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. கொஷினை ஒரு தடவை இல்லை 2 தடவை நல்லா ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒரு 4 டேட்டா இல்லை 5 டேட்டா அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டயக்ராமில் நமக்கு திருப்பி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் டயக்ராமை கோட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. வீடியோ ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் kanithapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.